நகைக்கடையில் பெண்ணுக்கு நேர்ந்த பரிதாபம், கையம் மையமாக பிடிபட்ட காட்சிகள், நீதிமன்றம் கொடுத்த அதிரடி உத்தரவு. குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டார் ராமநாதன் அர்ச்சுனா. தமிழீழம் என்ற சொல் பயன்படுத்தியதால் வந்த நிலை. ஜெயிலில் போட்டாப்பன் பிடிஏல போட்டார் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நிம்மதியாக இருக்கலாம். ஈழம் என்று சொன்னதை போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஹட்டன் மக்களை விரட்டியபடி சுற்றித் திரியும் சிறுத்தை, வீட்டை விட்டு வெளியேற தயங்கும் மக்கள், கசிந்த திடுக்கிடும் காட்சிகள். தமிழர் பகுதியில் காணாமல் போகும் மாடுகளுக்கு நடப்பது இதுதான். நடுரோட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பதிவு. யாழில் பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்வில் நித்திரை கொண்ட வடக்கு கல்வி அதிகாரிகள், கிளிக்கும் நெட்டிசன்கள். செம்மணிக்கு கொண்டு வரப்பட்டு அதிகுச்ச திறன் கொண்ட ஸ்கேன் இயந்திரம், ஆய்வு பணிகள் ஆரம்பம். பகிர் தகவல்களுக்காக காத்திருக்கும் ஆராய்ச்சியாளர்கள். நிறை போதையில் பயணிகள் பேருந்தை ஓட்டிய ஓட்டுநருக்கு நேர்ந்த நிலை. நடுவீதியில் வழிமறித்த போலீசார், மக்களுக்கு மத்தியில் நடந்த அதிரடி சம்பவம். ரணிலின் தனிப்பட்ட செயலாளருக்கு சிஐடி அழைப்பு, ரணிலை சிக்க வைக்க வழிதேடும் அனுர அரசு. கொழும்பில் இருந்து வெளியேறுகிறார் மஹிந்த ராஜபக்ஷ, பெரும் சர்ச்சைக்கு மத்தியில் சம்பவம் செய்த அனுர. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தன் ஆலயத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரிய வழிபாடு. நெட்டிசன்களின் சமூக ஊடக பதிவுகள் வைரல். இலங்கை போக்குவரத்து சபையில் 65,000 ரூபாய் சம்பளம் பெறும் பஸ் டிப்போ அதிகாரிக்கு சொந்தமாக 110 பேருந்துகள் இருப்பது அம்பலம், திடுக்கிடும் தகவல்கள். யாழில் நீண்ட காலமாக கெரோயின் பாவனையில் ஈடுபட்ட கணவனும் மனைவியும் கைது செய்யப்பட்டது இப்படித்தான். நடுவீதியில் வழிமறிக்கப்பட்ட காற்றாலை ஏற்றிய கனரக வாகனங்கள். மன்னார் தீவு பகுதியில் புதிதாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்க மக்கள் எதிர்ப்பு. மன்னாரில் பரபரப்பு. ஹட்டன் நகரின் குறுக்கு தெருவில் உள்ள ஒரு நகைக்கடையிலிருந்து ரூபாய் 2,75,000 மதிப்புள்ள தங்க நெக்லஸை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றதாக கூறப்படும் ஒரு பெண்ணை ஹட்டன் போலீசார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். அந்த பெண்ணை ஹட்டன் பதில் நீதவான் எஸ். பார்த்திபன் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை 5 லட்சம் ரூபாய் தனிப்பட்ட பிணையில் விடுவிக்கவும் வழக்கை இம்மாதம் 5ஆம் தேதியன்று மீண்டும் விசாரிக்க பதில் நீதவான் உத்தரவிட்டார். பிணையில் விடுவிக்கப்பட்ட பெண் கொழும்பு பகுதியைச் சேர்ந்த ஒரு குழந்தையின் தாயாரான ரோஷநாத சில்வா, வயது 26 என்பவர் ஆவார். அந்த நேரத்தில் அந்த பெண் கடை உரிமையாளரிடம் நகையை தன்னிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டார். கடை உரிமையாளர் கோரிக்கையை நிராகரித்த போது அந்த பெண் தன்னுடைய கைப்பையில் இருந்து ஒரு திரவ டப்பாவை எடுத்து கடை உரிமையாளர் மீது விசிறினார். உடனடியாக நடவடிக்கை எடுத்த கடை உரிமையாளர் அருகில் உள்ள கடை உரிமையாளர்களின் உதவியோடு அந்த பெண்ணை பிடித்து ஹட்டன் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தன்னுடைய தந்தையின் நோக்கி பணம் செலுத்த பணம் தேடுவதற்காக ஹட்டன் நகரத்துக்கு வந்ததால்